யுவா அது வந்து என்னம்மா கிளம்பலாமா? எல்லாம் ரெடி தானே? இல்லை அங்கே போய் தான் ரெடி பண்ணுமா? என்ன ரெடியா? எங்கே கிளம்பலாம்? என்னம்மா சொல்லிட்டு இருக்காரு? இல்லடா அது வந்து தம்பி அது ஒன்றும் இல்லைப்பா, நீ பாஸ் ஆகிட்டில்ல, அதான் கோயில் அங்க பிரதர்ஷனம் பண்ணலான்னு வேண்டிக்கிட்டாங்க. சரி அதான் கூட்டின்னு போகலான்னு வந்தேன். அது கோயில் அங்க பிரதேசனுமா? மா லூசாமா நீ? நான் பாஸ் ஆனதுக்கு நீ ஏமா அதெல்லாம் பண்ணணும்? தம்பி சாமியோட அருளால் தான் நீ பாஸ் ஆயிருக்கிற, அதான் வேண்டது நிறைவேற்றணும்ல. யோ ஏதாவது சொல்ற போறேன். நான் பாஸ் ஆனேன்னா நான் கஷ்டப்பட்டு படிச்சேன், நான் பாஸ் ஆனேன். ஏதோ உன் சாமி வந்து நோட்ஸ் குத்தா மாதிரி கிரெடிட்ஸ் உன் சாமி கொடுக்குற. மா நீ இன்னுமாமா இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் நம்பிட்டு இருக்க? யோ நான் எக்ஸாம்ல பாஸ் ஆனதுக்கும் சாமி தான் காரணம் சொல்றல, ஒருவேளை ஃபெயில் ஆயிருந்தா அதுக்கும் சாமி தான் காரணம் சொல்லுவியா? அது எப்படி? இல்ல எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்குமோ அதுல எல்லாம் மூட நம்பிக்கையை புகுத்தி அதை வச்சு உங்க வேலையை காட்டுருவீங்கல்ல. என்னடா சாமி கிட்ட இப்படிலாம் பேசுற? மா உனக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேன், உனக்கு சாமி நம்பிக்கை இருக்குன்னா நீ சாமி கும்பிடு, ஆனா இந்த மாதிரி சாமியாரெல்லாம் கும்பிடாத. தம்பி நீங்க தான் புரியாம பேசுறீங்க. இப்படி வேண்டிக்கின்னு அந்த வேண்டுதல் நிறைவேற்றாம விட்டா சாமி கோச்சிக்கும் தெரியுமா? நீ போய் சமாதானப்படுத்து, முதல்ல எங்க இருந்து கிளம்பு. ஐயோ சாமி என்ன கோவப்படுத்திட்டீங்களே. மா என்னதாம்மா பண்ணி நான் உனக்கு திருத்த போறேன். தம்பி நான் ஒரு கோயில் சொல்றேன், அங்க அனுப்பு திட்டிடுவாங்க. யோ போயா போயா. நல்லது சொன்னா கேட்க மாட்டியே. முருகேசா நான் சொல்ற மாதிரி பண்ணு, எல்லாம் சரியாயிடும். 1 டசன் முட்டை 1 லிட்டர் பால் எடுத்து போய் பாம்பு புத்துக்குள்ள ஊத்து, அப்புறம் எப்படி சரியாகுன்னு மட்டும் பாரு. நாட்டுக்கோழி முட்டையா வாங்கின்னு போ. சரி சரி வச்சுட்டோமா? கூப்பிட்றேன். சொல்லுமா, நீ மல்லிகாவோட பொண்ணு தானே? ஆமாம் சாமி. சொல்லுமா. சாமி எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது, ஆனால் எனக்கு இன்னும் குழந்தை இல்லை. நானும் போகாத கோயில் குளம் இல்லை சாமி. சரிம்மா நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன், பண்ணுறியா? சரிங்க சாமி. இந்த வெள்ளிக்கிழமைல இருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் 7 நாளைக்கு பல்லுல பச்சை தண்ணி கூட படக்கூடாது. விரதம் இருக்கிறியா? சரிங்க சாமி. அது மட்டும் நீ செஞ்சு முடிச்சிட்ட செத்துருவா. வந்தா நீ சொல்ற மாதிரி செஞ்சா அவ செத்துருவா, அதானே உன் பிளானு? தம்பி இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல, பரிகாரம். இதை மட்டும் அவன் செஞ்சு முடிச்சிட்டா அப்புறம் அவன் பிரச்சனைலாம் தீந்துரும். இந்த பரிகாரன்ற சாபம் மட்டும் நம்மள விட்டு போகாமலே இருக்கு. எல்லா மூட நம்பிக்கை பின்னாடியும் பரிகாரம் பஞ்சாங்கம் சொல்லிட்டு எங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களா? தம்பி நீ சின்ன பையன், உனக்கு இதெல்லாம் தெரியாது, போயிடு. ஏமாத்துறவன் எல்லாரும் இந்த ஒரு டைலாக சொல்லி தப்பிச்சிடுறீங்க. இதோ பாருமா, உனக்கு குழந்தை பிறக்கணும்னா நீயும் உன் புருஷனும் ஒரு நல்ல டாக்டரா பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதை விட்டு இந்த மாதிரி ஆட்கள் சொல்றதெல்லாம் கேட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காதீங்க, போங்க. சரிங்கண்ணா, நான் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன். ஏம்மா நான் சொல்றது ஏம்மா. தம்பி தெரியாம தான் கேட்குறேன், எங்க நான் போனாலும் என் பின்னாடியே வந்துடுறியே, உனக்கு வேற வேலையே கிடையாதா? ஏன் இதான் உன் வேலையை சுத்திட்டு இருக்கியா? போயா. மா என்னமாச்சு? மா என்னமாச்சு? இல்லடா திருவண்ணாமலை போயிட்டு வந்தல. ஆமா சித்தி வீட்டுக்கு போயிருந்த. சித்தி வீட்டுக்கெல்லாம் போலடா, திருவண்ணாமலை போய் கிரிவலம் சுற்றி நடந்து வந்தேன்டா. உன்கிட்ட சொன்னா நீ திட்டு வந்தா நான் உன்கிட்ட சொல்லலை. மா உனக்கு எவ்வளோதாம்மா சொல்றது? வயசான காலத்துல இவ்வளவு தூரம் நடக்கலாமா நீ? டேய் இது மாதிரிலாம் நடந்தா தாண்டா காலகாலத்தில் உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கும், அதுக்காக தாண்டா கிரிவலம் சுற்றி நடந்து வந்தேன். மா உனக்கு யாருமா இதெல்லாம் சொல்லி தருது? அங்க பிரதேசம் பண்ணா வேலை கிடைக்கும், கிரிவலம் சுத்தினா கல்யாணம் நடக்கும்னு. யார் எது பண்ணாலும் பண்ணலனாலும் நடக்கிறதாம்மா நடக்கும். டேய் சும்மா சாமி விஷயத்துல ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்காதடா. ஆமா உண்மையை பேசுறவன் குறை சொல்றவன், பகுத்தறிவோட பேசுறவன் பைத்தியக்காரன். இப்படி சொல்லி சொல்லிதான் அவங்க மூட நம்பிக்கையை நம்பிக்கையா மாத்தி அவனுக்கு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் எப்பதாம்மா புரிஞ்சுக்க போற? சரி ரெடி ஆகு, வா ஹாஸ்பிட்டல் போலாம், நான் வண்டி எடுத்துட்டு வரேன். மரகதம்மா மரகதம்மா. என்ன சாமி காலையிலேயே பையன் கையுமா? அது ஒன்றும் இல்லைம்மா, இமயமலைக்கு போயிருந்தேன், அங்கே 108 சித்தர்கள் தயாரிச்ச தகுடு ஒன்று கொடுத்துக்கிறாங்க. இது சாதாரண தகுடு இல்லைம்மா, இந்த தகுடு வீட்டில் கட்டுன்னு வச்சுக்க உன் பிரச்சனைலாம் தீந்துரும். ஏன் சாமி இந்த ஒரு தகுடு செய்யறதுக்கா 108 பேரு? ஆமாம்மா, இது என்ன சாதாரண தகுடா? 108 சித்தர்களும் பவர்ஃபுல் சித்தர்கள். அப்படின்னா இதை கொண்டு போய் அவங்க கிட்டே கொடுத்துரு, எங்களுக்கு வேணாம். அவங்க கிட்ட தான் நிறைய இருக்கே, அதனால தான் நம்ம கிட்ட கொடுத்துக்கிறாங்க. இதை மட்டும் நீ கட்டிப்பாரு, அப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் எங்க வீட்டுல இல்ல. அது மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தாலும் என் பையன் நல்லா படிச்சிருக்கான், அவன் பாத்துக்குவான். நீ கொடுக்குற எந்த தகுடும் கயிறும் எங்களுக்கு தேவையில்லை. ஓஹோ, உன் பையன் உன்னையும் மாத்திட்டானா? ஆமா, தெளிவா பேசுற மாறதான் செய்வாங்க. அப்ப இந்த கஷ்டங்களை தீர்க்கும் கவசம் உனக்கு தேவையில்லையா? எத்தனை வாட்டி தான் உனக்கு சொல்றது, நீ கொடுக்கறது எதுவும் எங்களுக்கு வேணாம், நீ கிளம்பு. கிளம்பா? சே, மரியாதையும் போச்சே.
சரி நான் வரேன். அப்புறம் கருங்காலி மாலைலாம் இருக்குது, வேணா வாங்கிக்கிறியா? நான் தான் எதுவும் வேணாம்னு சொல்றேன்ல, நீ முதல்ல கிளம்பு. சே வியாபாரமே ஆக மாட்டேன். இங்க இருந்தா நம்மள பழைய கூட மாட்டானுங்க, எங்கன்னா போயிடும். ஹலோ சாமியார். ஐயோ இவனா? சாமியார் கூப்பிட்டே இருக்கான், போயிட்டே இருக்கீங்க. நீ ஏன்ப்பா என்ன கூப்பிடுற? சும்மா பேசதான். நீ எங்க பேசுவ? என் பொழப்ப தான் கெடுப்ப. நான் உங்க பழப்பை கெடுத்துனா? ஆமா, நான் போற இடத்துக்குலாம் வந்து என் பொழப்ப கெடுத்தல. எது? அப்பாவி மக்களை ஏமாத்தி அவங்க கிட்ட மூட நம்பிக்கையை சொல்லி காசு வாங்கிட்டு இருக்கியே, அதையா பழப்புன்னு சொல்ற? என்ன இதெல்லாம் ஒரு பழப்பானே? பின்ன என்னண்ணே, எவ்வளோ வேலை இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் ஒரு வேலைன்னு பார்க்கணுமா என்ன? முதல்ல இதெல்லாம் ஒரு வேலையே இல்லைண்ணே. இது உங்களோட தப்பு மட்டும் இல்லை, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி நம்ப வச்சு உங்களை இப்படி ஆக்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட தப்பு. நீங்க கொஞ்சமாச்சு எதெல்லாம் உண்மை எதெல்லாம் போயின்னு கொஞ்சம் தெளிவோட யோசிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இப்படி ஆயிருக்க மாட்டீங்க. இதோ பாருங்க, இது ஒருத்தர் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இந்த மூட நம்பிக்கை ஆயுதமா பயன்படுத்தி எத்தனையோ பேர் காசு சம்பாதிக்கிறாங்க. ஆனா இது காசோட மட்டும் நிக்க போறது இல்லை. எத்தனையோ அப்பாவி மக்கள் கிட்ட பரிகாரன்ற பேர்ல தன்னோட சொந்த குழந்தைய நரபலி கொடுக்க சொல்லி தப்பான மூட நம்பிக்கையை விதைக்கிறாங்க. அந்த பெத்தவங்களும் அதை நம்பி அத்தனை வருஷமா ஆசையா வளர்த்த தன்னோட குழந்தைய கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே பார்க்காம கொடூரமா நரபலி கொடுத்து பூஜை பண்றாங்க. தன்னோட குழந்தைய கொன்னுட்டு வர நல்லது நடந்தா என்ன, நடக்கலனா என்ன? அப்படிப்பட்ட பேராசை பிடிச்ச பெத்தவங்க அப்படி என்னதான் அடைய போறாங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் கண்ணுக்கே தெரியாத மூட நம்பிக்கைன்ற கூடாரம். ஆனா அதுக்கு பலியாவது அப்பாவி மக்கள். அண்ணே, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறேண்ணே, இதெல்லாம் விட்டுட்டு தயவு செஞ்சு ஒரு நல்ல வேலைக்கு போங்கண்ணே. இல்ல நான் இதான் பண்ணுவேன், அப்பாவி மக்களை ஏமாத்தி தான் காசு வாங்குவேன்னா நீங்க தாராளமா பண்ணுங்க. உங்க பழப்பை நான் கெடுக்க மாட்டேன். சாரிப்பா, என்ன மன்னிச்சிரு, நான் வரேன். எத்தனையோ அப்பாவி மக்கள் கிட்ட பரிகாரன்ற பேர்ல தன்னோட சொந்த குழந்தைய நரபலி கொடுக்க சொல்லி தப்பான மூட நம்பிக்கையை விதைக்கிறாங்க. அந்த பெத்தவங்களும் அதை நம்பி அத்தனை வருஷமா ஆசையா வளர்த்த தன்னோட குழந்தைய கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே பார்க்காம கொடூரமா நரபலி கொடுத்து பூஜை பண்றாங்க. தன்னோட குழந்தைய கொன்னுட்டு வர நல்லது நடந்தா என்ன, நடக்கல என்ன? அப்படிப்பட்ட பேராசை பிடிச்ச பெத்தவங்க அப்படி என்னதான் அடைய போறாங்க? நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறேன், இதெல்லாம் விட்டுட்டு தயவு செஞ்சு ஒரு நல்ல வேலைக்கு போங்க. எங்கண்ணே கிளம்பிட்டீங்க? வேலைக்கு போறேன்ப்பா. சூப்பர்ண்ணே. சரிப்பா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி.